எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். குக்கரில் சீரக சம்பா ரைஸ் வச்சு எப்படி நம்ம பொங்கல் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பையும் அரிசியையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ குக்கரில் நம்ம வாஷ் பண்ண அரிசியும் பருப்பையும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் கன்சிஸ்டன்சி அரிசியும் பருப்பும் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி அடுப்பில் வச்சு லைட்டாக நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அரிசி பருப்பு நல்லா இந்த பொங்கல் கன்சிஸ்டன்சியில் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இந்த ரெடி பண்ண பாகுவையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ஸ்லோவாக கிண்டிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய்யிலே நான் கொஞ்சம் முந்திரியையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு அந்த மிக்ஸிங்கையும் அப்படியே நம்ம அந்த பொங்கல் கலவையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீரக சம்பா சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடும்.